வணக்கம் மக்களே, இன்னைக்கான வீடியோவில் ஒரு தரமான ஒரு ஃபேண்டசி கதை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னமோ போக போக என்னடா இது என்னென்னமோ சொல்கிறீங்க ஒன்றுமே புரியலங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் போக போக தான் இவ்வளோ நல்ல சீரீஸாக இத்தனை நாள் பார்க்காம இருந்தோமேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்போ அங்கே இந்த கதையோட ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். இது ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருக்குது. என்னால் எவ்வளோ கிளியராக சொல்ல முடியுமோ ட்ரை பண்ணுறேன். அப்படியே புரியலனாலும் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக பார்த்துன்னு சொல்கிறேன். இப்போ அங்கே ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்படி முடியாத பட்சத்துக்கு அந்த லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. இப்போ அங்கே கதைக்குள்ள போகலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டல, இந்த சீரீஸோட பேர் அம்பர்லா அகாடமி. கதையோட ஆரம்பத்தில் அக்டோபர் 1997 தான் கட்டுறானுங்க. அதில் ஒரு ஸ்விம்மிங் பூலில் ஒரு 2 பேர் உட்காந்து 2 பேரும் லவ்வே சொல்லாமல் லவ் பண்ணிட்டு இருப்பானுங்க போல. ஸோ 2 பேரும் அப்படி பாரு மாதிரி பார்த்துட்டு இருக்குல்ல, அதில் பக்கத்தில் இருந்த பையன் மட்டும் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு முத்தம் கொடுக்க வருவான். அவள் தள்ளி போயிடுவா. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்கல அந்த பொண்ணு படக்கு முத்தம் கொடுப்பாளா. அங்கிருந்த ஒருத்தி இதெல்லாம் பண்ணக்கூடாது இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அந்த பொண்ணு அப்படி குடுக்குன்னு ஓடி போய் தண்ணிக்குள்ள குதிப்பா டம்முன்னு. இவனும் நானும் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போவானா. அப்படின்னு பார்த்தாக்கா உள்ள போனவன் வரவே மாட்டான். என்னடான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கல, உள்ள இருந்து அப்படி ரத்தமா வர ஆரம்பிக்குது. இவ தலையில குதிச்சு மண்டையில பொழந்துருச்சோன்னு நினைக்கல தான் அவன் மேல வரா. ஆனா அவன் மாசமா இருக்கா. என்னடா இவ இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தாலே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கல. அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வருது. அப்படியே எல்லாரும் சேர்ந்து அந்த பிரசவம் பார்க்க ஆரம்பிக்கிறானுங்க. இந்த மாதிரி 47 இடங்கள்ல உள்ள பொண்ணுங்க எல்லாருமே சம்பந்தமே இல்லாம திடீர்னு மாசமாயிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு குழந்தையே பிறந்திருக்கு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹெர்கல் ஹாக்கிங்ஸ்னு ஒருத்தர் அங்க இருந்த எல்லா குழந்தைகளோட அம்மாட்டையும் காசு கொடுத்து அந்த குழந்தைகளை அடாப்ட் பண்ணி கூட்டு வந்துடுறாரு. அவரு அந்த 7 குழந்தைகளை மட்டும் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதனால அந்த 7 குழந்தைகளையும் தத்தெடுத்துட்டு அவரு ஒரு இடத்துக்கு போறாரு. அது பேர் தான் அம்பர்லா அகாடமி. இவரே இந்த குழந்தைகள்லாம் தத்தெடுத்தாரு அப்படிங்கறது அப்புறமாட்டி பார்ப்போம். இப்போ பிரசன்ட்ல தான் கட்டுறாங்க. ஒரு பொண்ணு சோகமா உட்காந்து வயலின் வாசிக்கிட்டு இருந்திருப்பா. அப்படியே கட் பண்ணக்கா இங்கிட்ட ஒருத்தன் பல்கா ஹல்க் அளவுக்கு இருக்கான். அவன் கையெல்லாம் அப்படி வீங்கி இருக்கு. அது போயிட்டு ஏதோ ஸ்பேஸ் ஷூட் மாதிரி போடுவான். பார்த்தா அவன் உண்மையிலே ஸ்பேஸ்ல தான் இருக்கான் போல. இவன் பேர் லூத்தர். தத்தெடுத்தவர். அவரு நம்பர் 1 தான் சொல்லி கூப்பிடுவாரு. இவங்க எல்லாத்தையுமே நம்பர் 1 நம்பர் 2 தான் கூப்பிடுவாங்க. போக போக அது பழகிரும். இங்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல எல்லாருமே சேர்ந்துட்டு ஏதோ கடத்திக்கிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துல ஒருத்தன் மாசம் என்ட்ரி கொடுக்குறான். அவன் பேரு டியாகோ. இவன் நம்பர் 2 இருப்பான். இவன் எல்லாத்தையும் தடுக்கவும் செய்யறான். இங்கிட்டு ஆலிசன் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவரும் அந்த இதுல ஒரு குரூப்ல ஒரு ஆள் தான். இவ வந்துட்டு 3ஆவதா இருப்பா. இவர் ஆக்ட்ரஸும் கூட, அதனாலே நல்ல பெரிய இடத்துல தான் இருப்பா. அப்படியே 4ஆவது காட்டலாம்க்கா. இவர் கிளாஸ் ஆள் எப்பயுமே ஜாக்ஸ்பேர் மாதிரி போதையிலே தான் இருப்பான். இப்போ கூட போதை மறுவாழ் மையத்துல இருந்து தான் கிளம்புறான். இங்கிட்டு லூத்தர் வந்துட்டு அப்படியே மேல இருக்கையில ஒரு நியூஸை பார்த்து அப்படி ஷாக் ஆகுறான். இங்கிட்டு டியாகோ அவன் இருந்த இடத்த பார்த்துட்டு அந்த இடத்துல டிவி இருக்கிறத பாக்குறான். இங்கிட்டு பார்த்தாக்கா ஆலிசனுக்கு ஒரு பொண்ணு வந்து சொல்றா, அந்த கிளாஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு போதையை வாங்கிட்டு அதை அடிச்சுட்டு பாவம் ஹார்ட் அட்டாக் அளவுக்கு போயிட்டு அவனை காப்பாத்தி கூட்டு போயிட்டு இருக்கானுங்க. அவன் அப்படியே முழிச்சுக்கிற எந்திக்கிறான். அவனும் அந்த நியூஸை பாக்குறான். இங்கிட்டு பார்த்தாக்கா ஒரு பொண்ணு வாசிச்சுக்கிட்டு இருந்தால இப்பதான் அவளை காட்டுறாங்க. அவ தான் நம்பர் 7, பேரு வாணியா. அப்ப 5ம் 6ம் எங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது அப்புறமாட்டி சொல்றேன். இப்ப அந்த பொண்ணு என்னன்னு சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இவங்க எல்லாம் தத்தெடுத்தாருல ஒரு தாத்தா அவர் இறந்து போயிட்டான்னு சொல்லி வருது. இங்கிட்டு வாணியா அப்படியே அம்பர்லா அகாடமிக்கும் வரா. அந்த இடத்துல இந்த அங்கே ஒரு போட்டோ இருக்குல்ல, இவன் தான் நம்பர் 5. இவன் ஒரு பிரச்சனையில காணாம போயிருப்பான். அங்கிட்டு பார்த்தாக்க அந்த செல்ல இருக்கு தெரியுமா, இவன் தான் பென்னு. இவன் தான் 6ஆவும் இருந்திருப்பான். ஒரு சண்டையில இவன் இறந்து போயிருப்பான். இங்கிட்டு வாணியா உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு உட்காந்துருப்பா. பார்த்துட்டு அம்மான்னு சொல்லி கூப்பிடுறா. இவ தான் இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் அம்மாவா இருந்திருப்பா. இவ போயிட்டு இருக்கலையா. அங்கிட்ட ஆலிசன் வரா. வந்ததுக்கு அப்புறம் வாணியா எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்பாளா. அப்பதான் அந்த இடத்துக்கு டியாகோ வரான். வந்ததுக்கு அப்புறம் இவெல்லாம் யார் இங்க வர சொன்னது அப்படிங்கிற மாதிரி சிடுமுஞ்சி மாதிரி கத்திட்டு தான் போறான். இங்கிட்ட லூத்தர் அவங்க அப்பாவோட ரூமை செக் பண்ணிட்டு இருக்கல. அந்த இடத்துக்கு டியாகோ வரான். எந்த கடையில அரிசி வாங்குற இவ்வளவு பெருசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கல. சும்மா இருக்க மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கல. சரி விடு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கல. அப்பதான் அவன் சொல்றான், இந்த மாதிரி அப்பாவோட ஒரு ஒத்தக்கன் கண்ணாடியை காணாம அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அது இங்க தான் இங்க கடந்திருக்கும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லல. இல்ல அப்பாவோட சாவுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லல. டி லூஸ் மாதிரி பேசாது. அவரோட அட்டாப்சி ரிப்போர்ட் என்கிட்ட தான் இருக்கு. அவர் ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போயிருக்காரு. அவர் பாத்துக்க கடைசி காலத்துல யாருமே இல்ல. அவருக்கு இது அவசியம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. இங்க இருக்காது கிளம்புடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடிச்சு பத்தி விட்டுறான். இங்கிட்ட லூத்தரை தவிர அவங்க அப்பாவை பிடிச்ச மாதிரியே அங்கே எவ்வளவுமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் மரியாதை இருப்பாங்களே தவிர பிடிக்காது யாருக்குமே. இங்கிட்டு வாணியா வந்துட்டு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கல. அங்கே ஒரு புக் இருக்கும். ஸோ அதை எடுத்துட்டு அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாளா. அது வந்துட்டு இவ எழுதுற புக்காக தான் இருந்திருக்கும். அது எப்படின்னா இவங்க பத்தின எல்லா ரகசியமும் அந்த புக்லயே இருந்திருக்கும். அதனாலேயே அங்க இருக்கிற யாருக்குமே நம்ம வாணியாவை பிடிக்காது. இன்னொன்னு வாணியாவுக்கு எந்த பவருமே கிடையாது. அதை பார்த்துக்கிட்டு இருக்கல. அப்பதான் இங்க ஒரு குரங்கு வருது. அது பேசவும் செய்யுது. அது யாருன்னா அது பேர் போக்கோ. ஸோ இது வந்து இந்த குடும்பத்திலே ஒரு ஆள் மாதிரி தான். அவங்க அப்பாவோட செக்ரட்டரியும் இதுதான். உங்க அப்பா ரொம்ப நாளா காத்துக்கிட்டே இருந்தாரு. இங்கிட்ட ஆலிசன் அவங்க அப்பாவோட ரூம்குள்ள போகல. அப்பதான் பாக்குறா. அப்பதான் அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இவங்க எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில அந்த 7 பேரையும் அந்த அம்மா கறி இருக்கா தெரியுமா, அவ வந்துட்டு இந்த மாதிரி குட் நைட் சொல்ற கண்ணி கூப்பிட வந்திருப்பா. அங்க பார்த்தாக்கா அவரு சீரியஸா என்ன எழுதிக்கிட்டு இருப்பாரா. ஸோ சொன்னாலுமே எதுவுமே கண்டுக்காம எழுதிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு குழந்தைகளை வாங்க ஏதோ ஒரு பிஸியா இருக்காருப்போன்னு சொல்லி கூட்டு போகல. அப்பதான் கோவத்தோட ஆலிசன் சொல்றா, அவர் என்னைக்குதான் பிஸி இல்லாம இருந்திருக்காரு அப்படிங்கிற சொல்லிட்டு அவங்ககிட்ட போறா. அதை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கையில அங்கிட்டு டெஸ்க்கு அங்கிட்டு ஒரு சவுண்ட் கேட்குமா. என்னன்னு சொல்லி போய்
போய் பார்த்தாக்கா அங்கிட்டு கிளாஸ் உட்காந்துட்டு ஏதாவது கஞ்சா அடிக்க காசு கிடைக்குமான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கான். ஆலிசனை பார்த்த கிளாஸோ எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுட்டு அப்படி பேசிக்கிட்டு இங்க என்ன பண்ற அப்படிங்கிற கேட்கல. இப்பதான் வரன்னு தோணுச்சு வந்தேன், இப்ப மட்டும் உயிரோட இருந்தான்னு வச்சுக்குவேன் நம்ம உள்ளே விட்டுருக்க மாட்டேது, அவர் இறந்ததுமே நல்லதுதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டே அந்த சேர்ல உட்காருவானா. அப்பதான் அந்த இடத்துக்கு லூத்தர் வரான். வந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து மரியாதை எந்திரிச்சுன்னு சொல்லல. சரிப்பா எந்திரிச்சிடுறேன், நீ பாட்டில் ரொம்ப அறுப்ப, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேளுங்க. எடுத்த பொருள்லாம் வச்சுட்டு நீ இப்படி வேணா போறாசா அப்படிங்கிற மாதிரி சொல்லல. எடுத்த பொருள் அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு அவன் நடிப்பானா. அப்படியே அடிக்க வருவானா. அப்படியே எல்லாத்தையும் கொடுக்குறான். கொடுத்ததுக்கு அப்புறம் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகையில பயவுல ஒரே ஒரு பாக்ஸை மட்டும் தூக்கிட்டு போயிடுறான். அப்பதான் லூத்தர் ஆலிசனை பத்தி கேட்கிறான். பேட்ரிக்கும் கிளாரும் எங்கன்னு சொல்லி கேட்கல. பேட்ரிக் ஆலிசனோட ஹஸ்பண்ட், கிளாரு அவனோட பொண்ணு. ஸோ அப்ப கேட்கல அவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி அவங்க எல்லாருமே என்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க, கிளார் அவர்கிட்ட தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அப்ப நீ உன்னோட ரூமர் பவரை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கேட்கல. அதெல்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்ன பவர்லாம் சொல்லிட்டுன்னு கேட்டீங்கன்னா, ஆமா போ உங்களுக்கே புரியும், அவருக்கு சில பவர்ஸ்லாம் இருக்கும். அந்த வீட்டில் இருக்கிற 5 பேருமே அந்த டைனிங் ஹாலில் உட்காந்துருப்பாங்க. கிளாஸ் மட்டும் பின்னாடி உட்காந்து சரக்கடிச்சுக்கிட்டு இருப்பான் அவங்க அப்பாவோட பிரைவேட் பார்ல. ஸோ அப்போ குடிச்சிக்கிட்டு இருக்கேல அப்பதான் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி அப்பாவுக்கு இறுதி சடங்கு நடத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேல. அதெல்லாம் நல்லதுதான், ஆனா அவர் சாவல ஏதோ சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லல. என்னடா சொல்றேன்னு சொல்லி கேட்கல. ஆமா அவரோட அந்த ஒத்த கண்ணில் மாற்ற கண்ணாடி மட்டும் காணும், அது பேர் மோனகன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது காணன்னு சொல்லல. டேய் அது 5 பைசாக்கு பெறாது, அதை யாரை எடுக்க போறா அப்படிங்கிற மாதிரி கேட்கல. ஆமா ஆனா அதுல தான் ஏதோ மர்மம் இருக்கு, வந்தவங்க தான் அவரை கொண்டுட்டு அதை எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னு சொல்லல. அப்பதான் டியாகோ சொல்றான், இந்த மாதிரி நம்ம தான் யாரோ கொண்டோன்னு சொல்லி நினைக்கிறான்னு சொல்லி சொல்லல. இல்ல அவன் அமைதியா இருப்பான், ஏன்னா அவனுக்கும் இந்த சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. அப்படி எல்லாருமே அமைதியாவே இருக்கையில அப்பதான் நம்ம கிளாஸை பார்த்துட்டு இந்த மாதிரி நீ தான் போதை தெரிஞ்சு சீக்கிரம் பேச ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அப்பதான் கிளாஸை பார்த்துட்டு லூத்தர் சொல்றான், இந்த மாதிரி நீ தான் அப்போ யாரை கொண்டான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், அவர் கூட நீ தான் பேசணும்னு சொல்லி சொல்லல. நான் இருக்கிற மென்டல் ஸ்டேஜுக்கு இப்ப என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கிட்டு இருந்து கிளம்பிடுவான். இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க யாராவது கொண்டு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க இங்கிட்டு இருந்து கிளம்பிடுறானுங்க. பவர்னு சொன்னல அது என்னென்ன பவர்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி கட்டுறானுங்க. ஒரு பேங்க்ல கொள்ளடிக்கிற எல்லா கும்பலும் சேர்ந்து எல்லாத்தையும் ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அப்பதான் குட்டி பொண்ணா உள்ள ஆலிசன் அங்கே போறா. போயிட்டு நான் ஒரு ரூம் கேள்விப்பட்டேன், இங்க வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களோட கூட்டாளி காலில் நீயே சுட்டுட்டியாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அவன் அப்படி கண்ணெல்லாம் மாறி போய் அவனோட கூட்டாளி காலில் அவனே சுடுறான். இதுதான் நம்ம ஆலிசனோட பவர். என்னன்னா ரூமர் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொன்னாலுமே அது அப்படியே அவங்க கேட்பானுங்க. அப்படி பார்த்தாக்கா அங்கிட்டு மேல இருந்து ஒருத்த உடச்சிட்டு கீழே வரான், வந்துட்டு எல்லாத்தையும் பறக்க விடுறான். இவன் தான் லூத்தர், இவனுக்கு சூப்பர் ஸ்ட்ரென்த் பவர் இருக்கும். அப்புறம் டியாகோ அவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பொருளை தூக்கி போடுறானோ அதை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும், அதை அப்படியே டாச் பண்ணி எல்லா பக்கமும் சுத்த விட முடியும். அடுத்து எல்லாரையும் கொல்ல போறான்னு சொல்லிட்டு துப்பாக்கி தூக்கிட்டு இருக்கல. அப்பதான் அந்த இடத்துக்கு அந்த நம்பர் 5 வரான். வந்ததுக்கு அப்புறம் அப்படியே உட்காந்துட்டு டெலிபோர்ட் ஆகி அவனை அடிக்கிறான். ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் ஜம்ப் பண்றதும் டைம் டிராவல் பண்ணதும் அவனால முடியும். அப்புறம் இறந்து போனான்னு சொன்னான் தெரியுமா பென்னு, அவனுக்கு என்ன பவர்னா இந்த மாதிரி எல்லாரும் உள்ள கட்டி வச்சுட்டு இவனை உள்ள அனுப்புறானுங்க. உள்ள அனுப்பிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் அவன் கொடூர ஜந்துவா மாதிரி எல்லாத்தையும் கொல்லவும் செய்யறான். இதுதான் அவனோட பவராகவும் இருக்கும். நம்ம கிளாஸுக்கு என்ன ஒரு பவர்னா அவனால செத்தவங்க கிட்ட தான் பேச முடியும். மாஸ் படம் சூர்யா மாதிரி. இவங்க எல்லாரும் இருக்கானுங்க. வாணியா எங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவ தான் அந்த இடத்துல இருந்து அவங்க அப்பாவோட இதை கண்காணிச்சுக்கிட்டு இருப்பா. ஏன்னா வாணியாவுக்கு எந்த விதமான பவருமே இருந்திருக்காது. இப்போ எல்லாத்தையும் வெளியே கூட்டிட்டு வந்துட்டு ரெஜினால் பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்க தான் இந்த உலகத்தோட ஃபியூச்சர், இவங்க தான் இந்த உலகத்தை காப்பாற்றவும் போறானுங்க, இவங்க தான் அழகான அம்பர்லா அகாடமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க எல்லாத்தையும் கூட்டு போறாங்க. இதெல்லாம் பாஸ்ட்ல நடக்கிறது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பிரசன்ட்ல எல்லாருமே மைண்ட்ல லூஸ் ஆயிட்டு அவனோட ரூம்ல உட்காந்துட்டு இருந்திருப்பான். அப்ப லூத்தர் அவனோட இடத்துல இருந்து அவன் ஒரு டிஸ்க் மாதிரி எடுக்கிறான், அதை தூக்கி அந்த வாக்மேன்லயும் போட்டு விடுறானா. ஸோ அது அப்படி பாட்டு பாடவும் ஆரம்பிக்குது. அப்படி எல்லாரும் அவன் ஒரு ரூம்ல இருந்து ஆட ஆரம்பிக்கிறானுங்க. இவங்க யாருக்குமே அவங்க அப்பாவை பிடிக்காது, லூத்தரை தவிர. அவனுக்குமே பெருசா பிடிச்சிக்கிறாரு. அவர் சொன்னனாலதான் 4 வருஷமா அவன் நிலாவிலையும் இருந்திருப்பான். இவங்க எல்லாத்தையுமே அவரு வெறும் ஒரு சூப்பர் ஹீரோஸா மட்டும்தான் பார்த்துருப்பாரு தவிர இவங்க யாருமே ஒரு மனுஷனா கவனிச்சிருக்கவே மாட்டாரு. இப்போ நம்பர் 5 காணாம போயிட்டான். அடுத்து பென்னு இறந்து போனனால இவங்க எல்லாமே தனியா பிரிஞ்சுட்டானுங்க. அதனாலேயே வாணியாவும் இவ கூட ஒட்டிக்க மாட்டான். ஏன்னா அவருக்கு பவரே இல்லாதனால இவங்க சேர்த்துக்கவும் மாட்டானுங்க. அப்பதான் அந்த இடத்துல ஒரு மின்னல் மாதிரி வெட்டுது. என்னடான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வெளியே வந்து பார்ப்பானுங்க. அது ஒரு போர்ட்டல் மாதிரி ஒயிலட் கலர் ஓப்பன் ஆயிட்டு இருக்குமா. அப்பதான் இங்கிட்டு இருந்து வந்த நம்ம கிளாஸே அப்படி தூக்கி ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் தூக்கி உள்ள தூக்கி போடுறான். அங்கே பார்த்தாக்கா ஒரு தாத்தாவோட உருவம் மாதிரி தெரியுமா, அது அப்படியே கொஞ்சமா கத்திக்கிட்டே இருக்கும். லூத்தர் எல்லாரும் பின்னாடி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் பின்னாடி வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கல. அது அப்படியே பேந்து கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு கடைசியில் ஒருத்தர் கீழே வந்து விழுகிறான். அது யாருன்னா அந்த காணா போன அந்த நம்பர் 5 தான். அவன் தான் அந்த இடத்துல வந்து விழுந்திருப்பான். உள்ள போனதுக்கு அப்புறம் நீ எப்பறம் இங்க வந்த, இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லல. நான் வந்து அன்னைக்கு காணா போனல, அதுக்கப்புறம் நிறைய இடத்துல பிரயாணம் பண்ணேன், எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னமோ சொல்ல வரான். ஆனா அவன் அதை பாத்தீங்க நிப்பாட்டிட்டு இப்போதைக்கு இப்போ கேட்குங்கன்னு சொல்லி கேட்கல. உன்னை நினைச்சுக்கிட்டு அப்ப ரொம்ப நாள் ஃபீல் பண்ணிட்டு இருந்ததுன்னு சொல்லல. அப்புறம் என்ன சொல்றான், நீ எப்படி எங்கே போன அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் ஃபியூச்சர் போயிட்டேன். டை சொல்ற மாதிரி தான், அது எப்படி வேணா திரும்பலாம், நம்ம நினைச்சே பார்க்காத அளவுக்கு கூட மாறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கையில அப்பதான் வாணியை பின்னாடி போறான். நீ போய் எத்தனை வயசா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. நான் 58 வருஷமா அங்கேதான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு குழப்பமா தான் இருக்கும். இது நான் உங்களுக்கு என்ன சொன்னாலும் சுத்தமா புரிய போறது இல்ல. டைம் டிராவல் ஈக்குவேஷன்ல ஒரு தப்பு நடந்துருச்சு, அதனால நான் இப்ப இந்த இடத்துல வந்து இருந்திருக்கேன். அப்போ உனக்கு 58 வயசா இருந்தா எப்படி இன்னும் சின்ன பிள்ளையா இருக்குன்னு சொல்லி கேட்கல. என் மூளைக்கு தான் 58 வயசு, ஆனா எனக்கு இன்னும் 13 வயசுல தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனு சொல்றான். என்னமோ சொல்றீங்கடா, போ பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி
சொல்லிட்டு நம்ம அடுத்த பக்கம் போனாக்கா அங்கிட்டே ரெஜினா ஹார்வெஸ்ட்டுக்கு அப்படியே எல்லாருமே சேர்ந்து நினைவஞ்சல் மாதிரி செலுத்துன்னு சொல்லிட்டு எல்லாரும் நின்றுகிட்டு இருப்பானுங்களா. அப்பதான் போக்கு வந்து யாராவது பேசமான்னு கேட்கல இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கல. அப்பதான் போக்கு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி அவர் தான் என்னோட மாஸ்டர், என் ஃப்ரெண்டாவும் இருந்தாரு, ரொம்ப நாள் அவர் கண்டி உழைச்சேன், என்னை நம்பினவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கல. நீங்க யாராவது வேணும் பேசுமான்னு சொல்லி கேட்கல. அப்பதான் டியாகோ சொல்றான், அவர்லாம் ஒரு மனுஷனே இல்லை, நம்மள என்னைக்காவது அவர் வந்துட்டு பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காரா, நம்பர் 1 நம்பர் 2 தான் சொல்லி கூப்பிடுறாரு, அவர் செத்தது நல்லதான் சொல்லல. ஆலிசன் சொல்றா சும்மா டியாகோ அப்படிங்கிற மாதிரி சொல்லல, எல்லாரும் இப்படி தான்டா பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. லூத்தர் இனிமே ஒரு வார்த்தை பேசினா வாயை பேத்துருன்னு சொல்லிட்டு இருக்கல. எங்க அடின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குள்ளேயும் வாக்குவாதம் ஆயிருது. ஸோ 2 பேரும் அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க, சண்டையும் போடுறானுங்க. இவங்க சண்டையில அந்த பெண்ணோட சிலையும் உடச்சு விட்டுறானுங்க. அந்த சண்டையில நம்ம லூத்தரோட கை கிழிச்சுக்குமா, அதை பிடிச்சி அவன் உள்ள போயிடுறான். இங்கிட்டு வாணியால் டியாகோட போயிட்டு இந்த மாதிரி நீ பண்றதுலாம் தப்புன்னு சொல்லல, போடி போய் உன்னோட புக்கு 2வது பாட்டு எழுதுற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லல. அவனும் கோச்சுக்கிட்டு உள்ள போயிடுறா. இங்கிட்டு ஆலிசனும் அப்படி உள்ள போயிடுறா. நம்ம டியாகோ அவங்க அம்மாவை கூட்டிட்டு உள்ள போறான். அப்பதான் கிளாஸ் தனியா உட்காந்துருப்பானா. அவன் போயிட்டு அவங்க அப்பாவோட சாம்பல்ல அவனோட சிகரெட்டை அணைச்சிட்டு அவன் உள்ள ஓடுறான். சரியான கிறுக்கனா இருக்கான். இங்கிட்டு வாணியா சுகர் மாத்திர மாதிரி மாத்திரை போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு கேப் புக் பண்ணிட்டு ரெடியா இருக்கையில அப்பதான் அந்த இடத்துக்கு போக வரா. வந்ததுக்கு அப்புறம் நான் இங்க வந்திருக்கவே கூடாதுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கல. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீங்க எப்போ வேணா வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகோ வழி அனுப்பி வைக்கிறான். அவ போகையில ஒரு மாதிரி பாக்குறான். இங்கிட்டு டியாகோ போகையிலேயே போகோ செத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம திரும்ப சந்திப்போம் போலன்னு சொல்லிட்டு அங்கிட்டு இருந்து கிளம்பல. அங்கிட்டு கிளாஸும் வரா. வந்ததுக்கு அப்புறம் நானுக்கு வரப்பா என்னையும் ஏத்திட்டு போன்னு சொல்லிட்டு உள்ள போயிடறான். இங்கிட்டு அந்த நம்பர் 5 இருக்கால, அவன் வந்துட்டு இங்க 48 ரூம் இருக்கு, இங்க ஒரு இடத்துல கூட காஃபி கொட்டை இருக்கு, இல்ல நான் போய் காஃபி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து கிளம்பிடுறான். இவங்க போறதெல்லாம் லூத்தர் தனியா உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பான். அவன் கையை கொடூரமா இருக்கு. அதனாலதான் இவ்வளவு பலமானவன் அங்கிட்டு சண்டை போடவும் வெளியே வந்துட்டான் போல. இங்கிட்டு நம்பர் 5 ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கையில அப்பதான் பக்கத்துல ஒரு தாத்தா இருப்பாரு. பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி அவர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாரு. 20 வருஷமா இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு ஒரு அட்ரஸ் வேணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து எழுதியும் வாங்கிக்கிறான். அப்பதான் அந்த இடத்துக்கு யாரோ ட்ராக் பண்ணிட்டு வந்து தேடி வந்துறானுங்க. அப்பதான் அவன் சொல்றான், இந்த மாதிரி நீ சீக்கிரமே வருவேன்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு லேட் ஆகின்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லல. உன்ன மாதிரி ஒரு சின்ன பையனை கொல்றதுக்கு நான் ரெடியா இல்ல, வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லல. நேரா வீட்டுக்கு அனுப்ப போறான்னு சொல்லிட்டு அவனோட பவர் யூஸ் பண்ணி அங்க இருக்கிற எல்லாத்தையும் மரண பங்கம் பண்றான். கடைசியில போகல அவன் கையில இருந்து ஒரு கத்தி எடுத்துட்டு அப்படியே கிழிச்சு அவன் உடம்புல இருந்து ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் மாதிரி எடுக்கிறான். அதை போகல அப்படியே உள்ள தூக்கி போட்டு போயிடுறான். அதை கடையோட ஓனர் பார்த்துட்டு என்னடா இப்படி பண்ணிட்டீன்னு சொல்லிட்டு அப்படியே தகச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் டியாகோவோட அந்த வயர்லெஸ்ல கேக்குது. அப்பதான் காட்டுறானுங்க அவரோட மோனோலாக் இருக்குல்ல, அதை அவன் தான் வச்சிருக்கான். இந்த திருட்டு கொட்டை தான் கொண்டிருப்பானோ என்னமோ அதுதான் தெரியல. அவன் கட்டு பார்த்துக்கிட்டு இருக்கையில அப்பதான் இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அந்த இடத்துல கிளம்புறானுங்க. இங்கிட்டு போகையிலேயே கிளாஸ் தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான் பக்கத்துல. அது யாருன்னு சொல்லிட்டு இப்பதான் காட்டுறானுங்க, பென்னு. இறந்து போனவங்களாம் இவன் கண்ணுக்கு தெரியும்ல, அதனாலதான் என்னமோ அவங்க போதையிலே இருப்பான். இங்கிட்டு வாணியா அவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அப்படியே உள்ள கதவு வந்து பார்த்தாக்கா உள்ளதான் அந்த நம்பர் 5 இருக்கான். இங்க என்ன பண்ற என் வீட்டுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிட்டு இருக்கல. அப்பதான் அவன் சொல்றான், இந்த மாதிரி எனக்கு யார் நம்பனே தெரியல, உன்னை தவிர இப்ப என்னால யாரும் நம்பவும் முடியாது, சோ வா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறான். நான் காணாமலாம் போகல, நான் இங்க இருந்து டைம் ஜம்ப் பண்ணேன். நான் எவ்வளவு தூரம் போனேன்னா இங்க இருந்து யாருக்குமே தெரியாத இடத்துக்கு, அதாவது ஃபியூச்சருக்கு போனேன். அங்க யாருமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஏன்னா உலகமே அழிஞ்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறான். அங்க ஒண்ணுமே இல்ல, எல்லாமே தரிசு கடை கிடக்கு. அந்த இடத்துல உள்ள நியூஸ் பேப்பரை கண்டுபிடிச்சு அங்க இருக்கிற நம்பரை கண்டுபிடிச்சேன். என்னடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கேல. ஆமா அதுக்கு இன்னும் 8 நாள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு குண்டு தூக்கி போறான். இன்னும் 8 நாள்ல உலகம் அழிய போதான்னு சொல்லிட்டு வாணி வாய பொழக்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பை.